சங்கடம் பார்க்காம வீட்ல குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்த்தா, வீடு பெருக்கி, தொடச்சு, துணி துவைச்சு, சமையல் பண்ணி, பாத்திரம் தேய்ச்சு பண்ணாலே எல்லா லேடீஸ்க்கும் உடம்பு ஃபிட்டா இருக்கும். இது தெரியாம என்னமோ தேவையில்லாம ஜிம்மு கிம்முன்னு எல்லாம் சீன் போடுறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவரா பண்றாங்க அப்படின்னு இந்த டயலாக்ஸ் நீங்க கேட்டிருக்கீங்களா? அதுலயும் பிரதானமா பெண்களை பார்த்து சொல்றது கேட்டிருக்கீங்களா? இதுக்கு பின்னாடி உண்மை இருக்கா? உண்மையிலேயே நம்ம வீட்டு வேலை மட்டும் பண்ணா போதுமா? இல்ல அடிஷ்னலா நம்ம ஒர்க் அவுட்டும் பண்ணணுமா? அதுக்கு தேவை இருக்கா? அப்படிங்க பார்த்துருவோமா? ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வீட்டு வேலை, இந்த பெருக்கிறது, துடைக்கிறது, சமைக்கிறது, துணி துவைக்கிறது எல்லாமே. இது எல்லாமே கண்டிப்பாக நமக்கு வருங்காலத்தில் டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்கும், நம்ம கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறதுக்கும் ஒரு எக்ஸலண்ட்டான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது. ஆனால் நம்மள நிறைய பேர் நான் எல்லா வேலையும் நான் தான் பண்ணுறேன், ஹெல்ப்பு கூட ஆள் வச்சுக்கிறது இல்லை, நான் மத்தியானம் தூங்காமல் கூட எல்லா வேலையும் பண்ணுறேன், ஆனாலும் உடம்பு பூசின மாதிரி பருமனாகவே இருக்குது, ஏன்னு தெரியல, நான் இதுக்கு மேலே என்ன தான் பண்ண முடியுமோ தெரியல அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். எவ்வளவுதான் நம்ம வீட்டு வேலை பண்றது ஒரு ஹெல்த்தியான விஷயமா இருந்தாலும், நம்மளோட டிசீஸ் ரிஸ்க் அது குறைக்குது அப்படின்னாலும், டெடிகேட்டடா நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதும் மறுக்க முடியாத உண்மை. இப்போ வீட்டு வேலை பண்றதுலாம் ரொம்ப சுறுசுறுப்போட, ரொம்ப ஆர்வத்தோட பண்றதெல்லாம் இதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க தெரியுமா, பிகினர்ஸ்னு சொல்லுவோம். 20 வயசுல இருந்து ஒரு 30-35 வயசுக்குள்ள இருக்கிறவங்க ரொம்ப சுறுசுறுப்பா எல்லா வேலை பண்றதும், ஈட்டு போட்டு வேலை பண்றதும் நம்ம பாக்குறோம். ஆனா அதுவே ஒரு 35+ ஆன உமனா இருந்தாங்க அப்படின்னா, முன்னாடி இருந்த சுறுசுறுப்பு அவங்களுக்கு இருக்கிறது இல்லை. அதுவும் அவங்க எல்லா இடத்துக்கும் போய் பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க, டாக்டர்ஸ் பார்ப்பாங்க, எல்லாம் நார்மலா இருக்கும். ஆனா முன்னாடி பண்ண மாதிரி ஒரு சுறுசுறுப்போ இல்லைன்னா எந்த வேலையும் பண்றதுக்கு ஒரு பிடிப்போ இல்லாம இருக்கிறத, ஒரு மாதிரி கொஞ்சம் நம்மா இருக்கிறத, ஒரு கொஞ்சம் பிளாங்கா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த 5 விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கும் போது கண்டிப்பா வீட்டு வேலைக்கும் பர்ஃபெக்டான ஒரு ஒர்க் அவுட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். முதல்ல கேலரி பர்ன். இப்போ ஒரு பெண்ணுடைய உடல்வாகு ஒரு மாதிரி இருக்கும். அவங்க ஜெனட்டிக்கல் ரீசன் இருக்கு, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கு, மெடிக்கல் ரீசன்ஸ் இருக்கு. ஒரு சிலர் எவ்வளோதான் வீட்டு வேலை பண்ணா கூட கொஞ்சம் பூசண மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு சிலர் ஒண்ணுமே சாப்பிடாம இருந்தா கூட பருமனா இருப்பாங்க. ஒரு சிலர் நிறைய சாப்பிட்டா கூட ரொம்ப ஸ்கின்னியா இருப்பாங்க. இது எல்லாமே ஒருத்தருக்கு டிஃப்ரெண்டான கேலரி பர்ன் ஆகும். ஸோ வீட்டு வேலை பார்க்கறதுனால மட்டுமே ஒருத்தருக்கு கேலரி பர்ன் ஆகும், இல்லை அவங்க ஃபிட்டா இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ரெண்டாவது இன்டென்ஷன். இப்போ நீங்க டெய்லி சோர்ஸ்னு சொல்ற வீட்டு வேலைகள் எல்லாமே நோட் பண்ணி பாருங்களேன். சமைக்கிறதா இருக்கட்டும், வீடு பெருக்கி துடைக்கிறதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அந்த டே டு டே லைஃப்பை ரன் பண்ணுறதுக்காகவும், அந்த டே டு டேயோட லிவிங்காகவும் நம்ம பண்ணுறது. இதில் நமக்குன்னு பிரத்யேகமாக எந்த ஃபோக்கஸும் கிடையாது. ஆனால் ஒர்க் அவுட் அப்படிங்கிறது நம்மளோட ஃபிட்னஸ்க்காக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறது. அதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். மூணாவது இன்டென்சிட்டி. இப்போ வீட்டு வேலை பண்ணும்போது நம்ம நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் பண்ணுவோம். காய்கறி கட் பண்ணிட்டே, குக்கர் எடுத்து வச்சுட்டே, குழந்தைய பார்த்துட்டே, இல்லை துணி காய வச்சுட்டே, இந்த மாதிரி பண்ணுறதுனால ஒரு ஃபோக்கஸ் இல்லாமல், ஒரு இன்டென்சிட்டி இல்லாமல் பண்ணுறதுனால கூட நமக்கு அந்த கேலரி பர்ன் சரியாக ஆகாமல் இருக்கு. இல்லைன்னா எந்த ஒரு உடல் பாகம், இப்போ பேக் பெயின் இருக்கலாம், மசில் பெயின் இருக்கலாம், நீ பெயின் இருக்கலாம், அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு உண்டான ஒர்க் அவுட்டை நம்ம கொடுக்காம போயிடலாம். அதே சமயம் நம்ம ஃபிசிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணும்போது, நம்ம ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகும்போது, கார்டியோ எல்லாம் பண்ணும்போது, ஒரு 15-20 மினிட்ஸ் நம்ம ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பாக நமக்கு ஸ்டாமினாவும் எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது மறுக்கவே முடியாது. இது ஒரு பெரிய வித்தியாசம் வீட்டு வேலைக்கும் ஏன் நம்ம டெஃபினட்டாக ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கும். நாலாவது ஸ்ட்ரக்சர். முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம நிறைய மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுனால ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இல்லாமல் ஒரு 5 நிமிஷம் வேகமாக வேலை பார்ப்போம், ஒரு 10 நிமிஷம் ரொம்ப லெத்தார்ஜிக்காக இருப்போம், இல்லை ஒரு சில நாள் நம்ம அதை பண்ண மாட்டோம். ஒரு கன்சிஸ்டன்சியோ இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரக்சரோ ஒரு பிளானோ இந்த வீட்டு வேலைகளில் நமக்கு இருக்காது. அதே மாதிரி ஒரு சில நாள் பயங்கரமாக வேலை பண்ணுவோம், ஒரு சில நாளைக்கு ஒன்றுமே பண்ணாமல் லேசியாக ஃபீல் பண்ணுவோம். இது எல்லாமே காரணம் நமக்கு அது ஒரு ஸ்ட்ரக்சர்டு பிளானாக இல்லாதது மட்டும்தான். இதே நம்ம ஒரு பிளானோட டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் நம்ம வாக் போவோம், 15 நிமிஷம் நடப்போம், 15 நிமிஷம் நான் ஒரு விக்ரஸான ஸ்வெட் வர்ற மாதிரியான ஒரு ஒர்க் அவுட் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணால் கூட போதும். ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும்போது, ஒரு டிசிப்ளின் இருக்கும்போது கண்டிப்பாக அதில் ஃபிட்னஸுக்கான, ஹெல்த்திக்கான இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம அடைய முடியும். 5வது ரொம்ப முக்கியமான விஷயம் பர்பஸ். இப்போ வீட்டு வேலைகளையும் பாருங்க, நீங்க பண்ற சமையலும் பாருங்க, எல்லாத்துலயுமே இன்னொருத்தவங்களை நீங்க சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காகவோ இல்ல இன்னொருத்தவங்களுக்காக நீங்க பண்ற விஷயமாவோ மட்டும்தான் இருக்கு. ஆனா இவ்வளோ பேருக்கு நீங்க இவ்வளோ சமையல் பண்ணி கொடுக்குறீங்க, பார்த்து எல்லாம் உடுப்பெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க, பார்த்து எல்லாமே பண்றீங்கல்ல, உங்களுக்குன்னு வரும்போது உங்கள எத்தனை பேர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமையலோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டீயோ போட்டு பொறுமையா உட்காந்து குடிக்கிறீங்க? உண்மையை சொல்லுங்க பார்ப்போம். நிறைய பேரால அது முடியறது இல்லை. நமக்குன்னு வரும்போது நம்ம கண்டிப்பா அது லெத்தார்ஜியா எடுத்து
பார்த்து வேண்டாம் இதெல்லாம் முடிச்சாலே போதும் அப்படின்னு சொல்லி போய் படுத்துருவோம் ஒரு 10 நிமிஷம். இதுவே நம்ம ஒர்க் அவுட் பண்றதுக்கோ இல்ல பெருசா நீங்க ட்ரெஸ் எல்லாம் பண்ணி ஜிம்முக்கெல்லாம் போகணும்னு அவசியம் இல்லைங்க. வீட்டை சுத்தி ஒரு 15-20 நிமிஷம் பிரிஸ்க் வாக்கிங், வேர்வை வர்ற மாதிரி வாக்கிங் போறதுக்கோ இல்ல காலையில நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலும் பரவாயில்ல, அதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷம் முன்னாடி எந்திரிச்சு ஒரு 4-5 சூரிய நமஸ்காரம் பண்றதோ இல்ல சின்னதா கொஞ்சம் யோகா ப்ராக்டிஸ் பண்றது கூட லாங் டேர்ம்ல அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த பர்பஸ் மீ டைம், நான் எனக்காக பண்றேன், என்னுடைய ஆரோக்கியத்துக்காக பண்றேன் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட், அந்த ஒரு பர்பஸ் தான் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த மீ டைம் அப்படின்னு வரும்போது டெஃபினட்டா அதோட ரிசல்ட் ரொம்ப அழகா இருக்குங்க. ஸோ எப்பவுமே நம்மளோட ஃபிட்னஸ்ல நமக்கு நம்மளோட வீட்டு வேலைகள் வந்து ஒரு காம்ப்ளிமெண்டா ஒரு அடிஷ்னலா இருக்கணுமே தவிர நம்ம ஃபிட்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முழு விஷயமும் நமக்கு வந்து வீட்டு வேலைகள்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. முன்னாடி காலத்துல அவங்க நடந்து போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க, உழவு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, பிசிக்கலா அவங்க ரொம்ப எக்ஸர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால பிசிக்கல் ஒர்க் அவுட் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியாம நடந்துட்டு இருந்தது. நம்ம இப்போ நிறைய நேரங்களில் நம்ம நடந்து போறது இல்லை, அப்படியே நடந்து போனாலும் நம்மளால ஃப்ரீயாவும் நடக்க முடியல, ஃபோக்கஸ் மொத்தம் நம்ம வாக்ல இருக்கிறதே இல்லை. அதனால தான் இந்த பிசிக்கல் ஒர்க் அவுட் ரெஜிமெனை நீங்க ஒரு 15 to 25 நிமிஷமாவது பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்க போற இந்த 5 பெனிஃபிட்ஸை யோசிச்சு பாருங்க. முதல்ல நம்மளோட ஹார்ட்டும் லங்ஸும் நமக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கும், நம்மளோட எனர்ஜி லெவலும் இன்க்ரீஸ் ஆகும், நம்ம ஸ்டாமினாவும் இன்க்ரீஸ் ஆகுது உங்களால பார்க்க முடியும். ரெண்டாவது, இந்த சுகர் பிபி அப்படிங்கிறது ரொம்ப தள்ளி நிற்கும். அப்படியே உங்களுக்கு இருந்தாலும் அது பேலன்ஸ்டா இருக்கிறதுக்கும் நார்மலா இருக்கிறதுக்கும் கண்டிப்பா இந்த ஒரு பிரிஸ்க் வாக்கோ இல்லைன்னா பிரிஸ்க் ஒர்க் அவுட்டோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மூணாவது, இந்த மூட்டு வலி, கால் வலி, முதுகு வலி இதெல்லாம் வராம தடுக்கிறதுக்கு ரெகுலரா நம்ம பண்ற பிரிஸ்க் ஒர்க் அவுட் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். நாலாவது, நமக்கு ரொம்ப ஸ்பெஷலான விஷயம், ஏஜிங் ரொம்ப மெதுவா நடக்கும். அதுக்காகவாவது நம்ம இந்த ஒரு 20 நிமிஷத்தை நம்ம லைஃப்ல கண்டுபிடிச்சே ஆகணும். அஞ்சாவது, இப்போ க்ரானிக் டிப்ரெஷன்ல இருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயத்துல ரொம்ப டிஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த ஒர்க் அவுட் வந்து அவங்க பிரெயினில் இருக்கிற கெமிக்கல்ஸை சேஞ்ச் பண்ணி அவங்களை இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ண உதவுறதுக்கு ரொம்பவே எவிடென்ட்டாக இருக்கும். அதனால நம்ம வீட்டு வேலை பண்ணால் போதும் நமக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டோடயே இருக்காம நம்ம சூழ்நிலைகள் மாறிடுச்சு, நம்ம லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட்டும் நம்மளோட டெய்லி ரெஜிமெண்ட்ல சேர்த்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க உன்னிச்சு கவனிச்சீங்கன்னா தெரியும், வீட்டு வேலைகளில் ஒரு சின்ன சொல்ல முடியாத சலிப்பு ஒன்று இருக்கும். எப்படாப்பா சீக்கிரம் இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம போய் படுக்கலாம், எப்படாப்பா இதெல்லாம் சீக்கிரம் முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன சலிப்பு இருக்கும். ஆனால் அதில் உடல் வலு பெறணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப மிஸ் ஆகிடும். அதனாலயாவது நீங்கள் கண்டிப்பாக இந்த வருஷத்துலையாவது உங்களுக்குன்னு ஒரு 20 to 25 minutes இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் ஹெல்த்தை நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆல் தி பெஸ்ட்.